எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக. ஆதிகாலத்து மனிதன் முதலில் பயன்படுத்தியது எண்களதான். ஏன் அவன் முதலில் எண்களை பயன்படுத்தினான் அப்படின்னா, அவன் கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சான். அப்போ கூட்டம் கூட்டமா வாழும்போது அவனுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. பாதுகாப்புக்காக அவனுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அவன் எங்க தங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்தின் மீதோ குகைகளின் உள்ளேயே அவன் தங்க ஆரம்பிச்சான். அப்படி தங்கும்போது அவனுக்கு எத்தனை குகைகள் வேணும், அந்த குகையில எத்தனை பேர் தங்கலாம் அப்படிங்கிறதுக்கு எண்கள் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவன் கூட்டமாக வேட்டையாட போயிட்டு வரும்போது திரும்பி எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு எண்கள் தேவைப்பட்டுச்சு. இப்படிதான் முதலில் ஆதி காலத்து மனிதன் எண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சான். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பத்தி. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 0ல இருந்து 9 வரையிலும் இருக்கு. 000, 111, 222, 333, 444, 555, 1111, 2222 இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. 369 இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆசையை நம்ம யூனிவர்ஸ்ட சொல்லியிருப்போம். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மள்கிட்ட காமிக்கிற ஒரு சைன் தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் யாருக்கெல்லாம் அடிக்கடி கண்ணில் படுதோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், அவங்களுடைய குறிக்கோள் சீக்கிரம் அடைய போறாங்க அப்படிங்கிற அர்த்தம். நம்ம யூனிவர்ஸ்ட எப்படி வேணா சைன் கேட்கலாம்ங்க. ஏஞ்சல்ஸ் நம்பரும் கேட்கலாம், இல்ல பட்டர்ஃப்ளை, ரெயின்போ, இல்ல நமக்கு பிடிச்ச விலங்குகள் எது வேணாலும் இருக்கலாம். இது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட். நீங்க இனிமேல் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் உடனே என்ன பண்ணியிருந்தேன், நான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக ஏஞ்சல்கிட்ட ஒரு சைன் கேட்டேன். அது என்னன்னா ரேபிட். ஏன்னா நம்ம ஆபீஸுக்கு போற நேரத்துல நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நான் எப்ப லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப ஆரம்பிச்சு அதை நான் ஃபாலோ பண்றேனோ அப்பல இருந்து நிறைய நம்பர்ஸ் எனக்கு கண்ணில் காமிப்பாங்க இந்த யூனிவர்ஸ். ஸோ எனக்கு நம்பர்ஸுக்கு பதிலாக ரேபிட் காமிங்க. ரேபிட் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா, ஒரு பேப்பர் புக்ல இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய சைன் ரேபிட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணி கேட்டேன். ஆனா ஆச்சரியப்பட விதமா எனக்கு ரேபிட்டை 3 நாளைக்கு ஈவினிங் டைம்ல எனக்கு யூனிவர்ஸ் கண்ணில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை தொடர்ந்து போட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கேட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், நம்மளுடைய குறிக்கோள் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம யூனிவர்ஸ்ட சைன் கேட்கலாம். சப்போஸ் சைன் கிடைக்கல அப்படின்னா அவங்க இது தப்பா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நமக்கு யூனிவர்ஸ்ல சைன் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாள்ல நம்ம பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். கரெக்டா இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை நோக்கி போலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேற ஒரு வேலையை பார்த்துட்டு போலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நமக்கு சிவராத்திரி வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சிவராத்திரி அன்னைக்கு 2 ஒர்க்கு ஒரே நாள்ல செய்ய வேண்டிய வேலையா இருந்துச்சு. ஒண்ணு கோயில்ல, எங்க குலசாமி கோயில்ல பொங்கல் வச்சு பொங்கலும் சுண்டலும் அன்னதானமா வருஷம் போடுவோம். அதுக்கான வேலை அன்னைக்கு செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதே நேரத்துல எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷன், அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுவும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, யூனிவர்ஸ்ட சைன் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு நாங்க ஊருக்கு போலாமா வேண்டாமா, இல்ல இங்கே இருந்து கோயில் வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் கேட்டேன். அது என்ன சைன் அப்படின்னா 555. ஏன்னா 555 நான் அப்பதான் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அதனால எனக்கு 555 நம்பரை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் வரையில எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி ஒருவேளை யூனிவர்ஸ் நமக்கு இந்த வேலையை காமிக்கல போல, நமக்கு வேணாம்னு சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர நேரத்துல கரெக்டா ஒரு கார்ல 555 ஏஞ்சல் நம்பர்
நம்பர் காமிச்சாங்க. உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு செய்ய வேண்டிய வேலை அனைத்தையும் என் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு முடிச்சுட்டாரு. அங்கே ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது இந்த கோயில் அன்னதான விழாவிலையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்க வேலையை செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம். வெற்றிகரமா 2 வேலையும் முடிஞ்சுச்சு. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அஹ், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இந்த மாதிரி யூனிவர்ஸ்ல நீங்க சைன் கேட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 555 ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி எழுதலாம், எத்தனை தடவை எழுதலாம், எப்பெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் 555 5 into 55, அதாவது 5 டேஸ்க்கு 55 டைம்ஸ் நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத எழுதணும் இல்லைங்களா? அதாவது 5 டேஸ்க்கு 55 டைம்ஸ் எழுதணும். எப்ப எழுதலாம் அப்படின்னா காலையில எழுந்துச்சு எழுதலாம், இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி எழுதலாம். நான் எப்போ எழுதுனேன் அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல எழுதுனேன். ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மெடிடேஷன் பண்ணுவேன். அதனால எனக்கு அப்போ டைம் அந்த நேரத்துல எனக்கு பத்தல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதலாம்னு பார்த்தா என்னோட பசங்க எழுத விட மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஈவினிங் 6 o'clock எழுதினேன். எப்ப வேணா எழுதலாங்க. என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறிக்கோளை நம்ம ஆழ் மனசுல பதிய வைக்கிறோம். இதுதான் எல்லா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் இதுதான் சொல்லுது. நம்மளுடைய ஆழ் மனசை நம்ப வைக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம ஆழ் மனசுட்ட ஆணித்தரமா சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப 555 பாத்தீங்கன்னாவே 5 அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களை குறிக்கிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். சோ இந்த பஞ்சபூதத்துக்கு சக்தி இருக்கு. ஏன்னா இந்த பூமியே வந்து பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அப்போ பஞ்சபூதத்துக்கு அதிக சக்தி இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 555 ஏஞ்சல் நம்பர் வந்து என்னை பொறுத்தவரையும் ரொம்ப பவர்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து பஞ்சபூதங்களில் ஆதிக்கம் உள்ள ஒரு நம்பர். சரிங்களா? 5 டேஸுக்கு 55 டைம்ஸ் எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த எழுதுற அந்த சென்டென்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்க சின்னதா வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம 55 டைம்ஸ் எழுதும் போது ஒரு ஸ்டேஜ்ல நம்மளே அறியாம ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவோம், கடுப்பாயிடுவோம். அப்ப என்ன கடன்னு நம்ம தேவையில்லாம என்னடா அப்படிங்கிற ஒரு நினைப்போட நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்படி எழுதும் போது அது வந்து நம்மளுடைய உணர்வு என்னத்த சொல்றதோ அதை தான் யூனிவர்ஸ்ட போகும். அப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுல தடை ஏற்படும். இதுக்காகத்தான் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஷார்ட்டா எழுதுறீங்களோ எழுதி வச்சுக்கலாம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறதுல எழுதும், தெளிவா எழுதுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு கிடைக்கணும், எத்தனை நாளைக்குள்ள கிடைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வரணும், இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிங்கும் போது சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகும்னா நீளமா போயிட்டே இருக்கும். நீளமா ஆகும்போது உங்களுக்கு எழுதும் போது ஒரு மாதிரி கடுப்பாயிடுவீங்க. அதனால நான் என்னை பொறுத்தவரையிலோ எப்படி எழுதணும்னா ரொம்ப ஷார்ட்டா எழுதினா போதும். எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்து விட்டது, எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது, எனக்கு கார் கிடைத்து விட்டது, இப்படின்னு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இதை வந்து எழுதுறதுக்கு நீங்க வந்து சோம்பேறிப்பட மாட்டீங்க. சப்போஸ் நீங்க வந்து ஃபுல் சென்டென்ஸா இந்த நாளைக்குள்ள இந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலைக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வரணும்னு நீங்க எழுதும் போது உங்களுக்கு வந்து அந்த தேதிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது சப்போஸ் உங்களுடைய நீங்க ரொம்ப காலமா வந்து அதே தாட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்க ஆழ் மனசுல ஏற்கனவே நீங்க பதிய போட்டு வச்சிருக்கீங்க, பதிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு சில பேருக்கு அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவுமே பண்ணாம டைரக்டா நம்ம வந்து 555 எழுதுறோம் அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி தேதி போட்டு அமௌண்ட் போட்டு இந்த தேதிக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா அது நடக்காம போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்கன்னா இந்த வேலை செய்யல, இந்த இந்த ஏஞ்சல் நம்பர் எனக்கு வேலை செய்யல, நீங்க வந்து அதை விட்டுட்டு வந்துருவீங்க. அதனாலதான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் எழுத வேணாம். நீங்க எழுதும் போது எப்படி எழுதுறீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாவே எழுதுனா போதும். ஏன்னா உங்க மனசு அதை நம்பணும். மனசு நம்புனா போதுங்க. இந்த 555 ஏஞ்சல் நம்பரை வச்சு உங்களுடைய குறிக்கோளை எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போற இந்த வாக்கியத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீ உங்களுடைய குறிக்கோளை எழுதுனீங்கன்னா அப்படின்னா 100% நிச்சயமா பலன் இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போறத அப்படியே
சொல்லிட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தனிமையான இடத்துல உட்காந்துக்கங்க. சப்போஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல மெடிடேஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல உட்காந்துக்கங்க. ஏன்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணி, பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுங்க. அப்ப அந்த இடத்த உட்காந்துட்டு நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன நீங்க எழுதும்போது, கண்டிப்பா அது இன்னமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லப்போற இந்த வாக்கியத்த ஒரு வாட்டி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த 555 ஏஞ்சல் நம்பர வச்சு உங்களுடைய குறிக்கோள எழுதுங்க. என்ன சொல்லப் போறீங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களின் துணையோடும், ஆசீர்வாதத்தோடும் நான் இந்த 555 ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி எனது குறிக்கோளை எளிதில் அடைகிறேன். நன்றி. பஞ்சபூதங்களுக்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரையிலும் இந்த சென்டென்ஸ சொல்லிட்ட பிறகு, நீங்க எழுத ஆரம்பிங்க. நீங்க இத எழுதும்போதே, இந்த 555 உங்க கண்ணுக்கு காமிக்க வரும். அப்படி காமிக்கும்போது, உங்களுடைய குறிக்கோள் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க விரைவில் உங்களுடைய லட்சியங்கள அடையப் போறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இந்த மாரி என் மனசுக்குள்ள சொல்லிட்டு, நான் எழுதினேங்க. எனக்கு நெறைய மாற்றம் என் வாழ்க்கையில ஏற்பட்டுட்டு இருக்குது. நம்பிக்கையோட எழுதுங்க. கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.